Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம Boruto level episode 25 and 26 பார்க்க போறோம். இந்த ரெண்டு எபிசோட் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி சொல்ல பார்த்தன வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம இருக்க சென்சே பாக்குறதுக்காக நம்ம நருட்டோ வந்திருப்பான். என்னன்னு கேட்டா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹிடன் மிஸ்டேக் கூட்டு போறதுக்காக ஒரு பிளான் பண்ணிருக்கான் நருட்டோ. அதை செயல்படுத்துறதுக்காக தான் நம்ம இருக்கா சென்சே கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அந்த டைம்னு பார்த்து இருக்கா சென்சேயோட தலை மேல காத்தடிக்கும். டக்குன்னு கதவை திறந்து பார்த்தா பொருட்டோ அங்க வெளியே உட்காந்து கிடப்பான். என்ன ஏதுன்னு கேட்டா என்கிட்ட இப்ப வின் ஸ்டைல் இருக்கு, அதை அவங்களுக்கு நான் ட்ரை பண்ணி காட்டினேங்கிற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருப்பானா. உடனே நருட்டோலாம் கோவப்பட்டு அவனும் கத்த ஆரம்பிச்சிருவான். அண்ட் கட் பண்ணிட்டு கிளாஸ்ல கட்டுறாங்க. பொருட்டோ வந்து அப்படியே தலையில தொங்க விட்டுருப்பானுங்க. என்னன்னு கேட்டா பிரின்சிபல் பிராங்க் பண்ணிருக்கான்ல, அதுக்காக அப்படி தொங்க விட்டுருப்பானுங்க. அண்ட் அந்த இடத்துல ஷீனோவும் வரான். இந்த மாதிரி ட்ரிப்போட மேட்டர் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பான். அண்ட் ஃபர்தரா வந்து இவங்க எல்லாருமே அந்த லேண்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி சேட்டை பண்ணவங்கள அந்த ட்ரிப்ல இருந்தே கேன்சல் பண்ணிடுவாங்களாம். அதையும் தாண்டி இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதான். அவர் தான் அந்த ட்ரிப் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வில்லிங் அப்படின்னு சொல்லி தெரியல, எவனுமே கை தூக்கவும் இல்ல. அண்ட் உடனே எல்லாருமே வந்து நம்ம பொருட்டோவுக்கு கோத்து விட்டானுங்க. அண்ட் அதே மாதிரி ஷீனோவுமே வந்துட்டு நம்ம பொருட்டோவை வந்துட்டு ட்ரிப் லீடரா சூஸ் பண்ணிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் பொருட்டோட அந்த கட்டை அவுத்து விடுவானுங்க. அவுத்து விட்டனே கண்டமணி கத்த ஆரம்பிச்சிருவான். டே என்னதுக்குடா சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொருட்டோ அவங்க டீம் எல்லாம் நின்று கூட்டிட்டு இருப்பானுங்க கிளாஸ. ஆனா அப்ப பொருட்டோ ரொம்ப வந்து பெருமிதமா ஃபீல் பண்ணுவான். இந்த மாதிரி நான் வந்து லீடர் ஆயிட்டேன், உங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஈவாபி அந்த இடத்துல சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி மிஸ்ட் வந்து ஒரு பிளடி மிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மிஸ்ட கொஞ்சம் பயமுடுத்துற விதமா பேசிட்டு இருப்பான். அண்ட் உங்களுக்கு ஏதாவது அங்க ஆச்சு அப்படின்னா என்ன கூப்பிடுங்க, நான் உங்களை வந்து பாத்துக்கிறேங்கிற மாதிரி ஈவாபி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இப்படி ஈவாபி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் சாரதாவுமே லைட்டா கோவமாயிருவா. அண்ட் அதுக்கப்புறம் பொருட்டோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வேணுங்கிற திங்ஸை பேக் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் சொல்ல போனா ஹினாட்டா தான் வந்துட்டு பொருட்டோக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதை பேக் பண்ணிட்டு இருப்பா. பட் நம்ம பொருட்டோ பார்த்தா எல்லாம் கேம்ஸா பேக் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் பொருட்டோ ஹீமாவரி கிட்ட போயிட்டு நான் அண்ணன் வந்து திரும்பி வர்றப்ப உனக்கு நிறைய விளையாட்டு பொம்மைலாம் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்திருப்பான். அண்ட் ஹினாட்டா வந்துட்டு இந்த மாதிரி நீ பார்த்துப்போ, அங்க போய் எதுவும் சேட்டை பண்ணாத, சீனோ சென்சை சொல்றத கேளு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருப்பா. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ட்ரெயின் இந்த மாதிரி வந்துட்டு கடைசியில ஷிப்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் சொல்ல போனா வந்துட்டு பொருட்டோ வந்து லீடரா சூஸ் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் சாரதா தான். ஏன்னா சாரதா தான் ஃபர்ஸ்ட் கூச்சல் அடிச்சிருப்பா இந்த மாதிரி பொருட்டோ பொருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது எதுக்கு நீ இந்த மாதிரி பொருட்டோ பேரை சொன்னாங்கிற மாதிரி சுமரே அண்ட் ஜோசோ கேட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே நம்ம பொருட்டோ வந்து பின்னாடி என்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி முன்னாடி வருவான். அண்ட் இதுக்கப்புறம் ஏன் என்கிட்ட எப்ப பார்த்தாலும் கடுகடுன்னு பேசிட்டு இருக்கங்கிற மாதிரி வந்து பொருட்டோ சொல்லுவான். என்கிட்ட நார்மலாவே பேசுங்கிற மாதிரி தான் சொல்லுவான். அண்ட் இந்த மாதிரி பொருட்டோ சொல்றது என்னன்னா, நான் ஒக்காகையெல்லாம் ஆக மாட்டேன், எனக்கு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிடிக்காதுங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லிடுவான். அதனால என்கிட்ட கொஞ்சம் ஜாலியாவே பேசுங்கிற மாதிரி தான் வந்து பொருட்டோ சாரதா கிட்ட சொல்ல. உடனே சாரதா வந்துட்டு நான் நருட்டோ போல வந்துட்டு பயங்கரமான ஒரு ஒக்காகே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஏன்னா இப்ப பொருட்டோ கரெக்டா பாயிண்ட் பிடிப்பான். இந்த மாதிரி நீ ஒக்காகே ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கு பேசாட் நீனே இந்த ட்ரிப்போட லீடரா இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம பொருட்டோ கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிற மாதிரி சாரதா அந்த காரணத்தை சொல்ல வர. இந்த மாதிரி பொருட்டோ தான் எப்பவுமே சேட்டை பண்ணிட்டே இருப்பான் எந்த இடத்துக்கு போனாலும். அதனால வந்து அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். பட் இப்ப அவன் மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவனோட சேட்டையும் குறையும், மத்தவங்களும் ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற பிளான் மூலியமா தான் சாரதா வந்து பொருட்டோ பேரை சொல்லியிருக்கா. அப்படியே நைட்டும் ஆகுது, எல்லாருமே உள்ள உட்காந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம ஆட்கள் 4 பேர் உட்காந்து சீட்டு கட்டாடிட்டு இருப்பானுங்க. ஏனதுக்கு அப்புறம் இவனுங்க 4 பேர் விளாண்டு போர் அடிச்சிருச்சு போல இருக்குது. அதனால வந்து 4 பேரும் தூங்க ஆரம்பிச்சிருவானுங்க. அண்ட் இடையில பொருட்டோக்கு மட்டும் லைட்டா சூச்சு வந்துரும் போல இருக்குது. அதான் எந்திரிச்சு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வழிய மறந்து போயிருவான். அண்ணன் அந்த இடத்துல மெட்ஸுக்கு நின்றுட்டு இருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் பொருட்டோ போய் மெட்ஸுக்கு கிட்ட பேச ஆரம்பிப்பான். எப்பறா நீ வின் ஸ்டைல் எல்லாம் சூப்பரா பண்ற அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கேட்க, அதுக்கு நீ மூலம் வந்து இந்த சக்கரா நேச்சர்ங்கிற விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி நம்ம மெட்ஸுக்கு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அதே சமயத்துல நம்ம மெட்ஸுக்கு எதையோ பாயிண்ட் அவுட் பண்ணுவான். என்னன்னு பார்த்தா ஊரு வந்து கிடத்துல வந்துருச்சு போல இருக்குது. அதை தான் இவங்க 2 பேரும் பாப்பானுங்க. அண்ட் கொஞ்சம் விடிஞ்சக்கு அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஊரை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் நினைச்சது என்னன்னா, இந்த மாதிரி மிஸ்ட் வில்லேஜ் வந்து கொஞ்சம் பழமை வாழ்ந்துதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் இது லீஃப் வில்லேஜோட ரொம்ப மாடர்னா இருக்கு. அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து வரிசையா கீழே இறங்கி வந்துருவாங்க. அண்ட் இவங்க எல்லாத்தையுமே கைட் பண்றதுக்காக ஒருத்தன் வர்றாங்கிற மாதிரி சீனோ சொல்லுவாரு. அண்ட் சொன்ன உடனே ஒருத்தன் வருவான். யாருன்னு பார்த்தா வந்தா காகுரா, அதாவது மிசுகாகேக்கு ரொம்ப க்ளோஸ் உள்ளவன். அண்ட் இவன் வந்தோடனே வந்து எல்லா பொண்ணுங்களும் வழிய ஆரம்பிச்சிரும், காகுரா காகுரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம காகுரா எடுத்தோடனே போய் நீதானே வந்து நருட்டோ தி லெஜண்டோட பையன் பொருட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்க இருக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பொருட்டோவோட சேட்டைகளை பத்தி இன்னும் காகுராக்கு தெரியல. அண்ட் நம்ம பொருட்டோ உடனே எதுக்கு அப்பாவை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க, வாடா கை குடுறா அப்படிங்கிற மாதிரி ஐயம் பொருட்டோ உசுமாக்கி என்ன பொருட்டோனை கூப்பிடுங்கிற மாதிரி கை கொடுப்பான். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஊருக்குள்ள போவாங்க. போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச வேண்டிய விஷயம் அண்ட் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம ஆட்களை பார்த்தா நம்ம ஆட்கள் கார்டு கேமுக்கு வந்து வந்துருவானுங்க. அண்ட் ஊருக்குள்ள போனதுக்கு அப்புறம்
ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க அண்ட் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து வியந்து போயிட்டு இருப்பானுங்க. பட் நம்ம ஆட்கள் எங்கடான்னு பார்த்தா ஏதோ கார்ட்ஸ் வாங்க வந்திருக்காங்க. பட் அந்த கார்ட்ஸை பார்த்தோம்னா இன்னும் லீஃப் வில்லேஜுக்கு வரவே இல்லையா, பட் இந்த ஊருக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா வந்திருக்கு. இது என்ன ஏதுங்கிற மாதிரி பொருட்டோ கேட்க அதுக்கு காகுரா சொல்றான், இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ஹார்பர் இருக்கனால அண்ட் நிறைய பொருட்கள் வந்து எங்களுக்கு ஈஸியாவே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அதே சமயத்துல எல்லா பொண்ணுங்களும் வந்து பொருட்டோ மேல கோவமா இருப்பாங்க. ஏன்னா பொருட்டோ வந்து நம்ம காகுராவோட அட்டென்ஷனை வந்து ஈர்த்துக்கிட்டான். அதனால பொண்ணுங்க கிட்டவே வந்து காகுரா போக மாட்டேங்கிறான். அதை நினைச்சு கோவப்பட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த சைடு ஈவாவே வந்து வந்ததுல இருந்து தனியாவே இருப்பான். அதே சமயத்துல கோவமாவும் இருப்பான். அண்ட் அதே சமயத்துல ஈவாபே எங்கிட்ட தனியா நடந்து போயிட்டு இருப்பானா, உடனே சாரதா கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஈவாபே உங்களோட ஃப்ரெண்டு தான், அதையும் தாண்டி உங்ககிட்ட வந்து பல பொறுப்பு இருக்கு, உடனே போய் ஈவாவே கூட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட நம்ம பொருட்டோவும் ஈவாவே தடுக்க போவோம். அண்ட் நீங்க ஏன்டா இங்க வந்தீங்கிற மாதிரி தான் ஈவாபே கேட்பான். அதையும் தாண்டி இந்த பில்டிங்ஸ் எல்லாமே புதுசா இருக்கு, அதுக்கான காரணம் இதுக்கு முன்னாடி மிஸ்ட் வந்து ஒரு கொடூரமா இருந்துச்சு, அதை மறைக்கிறதுக்காக தான் அந்த பில்டிங் எல்லாம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஈவாபே சொல்ல, அதெல்லாம் பாஸ்ட்ல நடந்த விஷயம், அது ஏன்டா இப்ப வந்து கிண்டி கிளறி அப்படி ஆட்டிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் பொருட்டோ கேட்பான். அண்ட் அந்த டீம் சடனா ஒருத்தவங்க வருவான். வந்தது மட்டும் இல்லாம பொருட்டோ வந்து வேணுக்குனே தள்ளி விடுவான். டே நீ இப்ப நீ வேணுக்குன்னு தான் தள்ளி விட்ட அப்படிங்கிற மாதிரி ஈவாபே கேட்க, ஆமாண்டா நீங்க எல்லாம் வந்து வேஸ்ட் ஃபெலோஸ், நீங்க எதுக்குடா இங்க வந்தீங்கிற மாதிரி கேட்பான். அண்ட் ஆக்சுவலா அவன் வந்து இவங்க எல்லாம் ஹிடன் லீஃப்னு தெரிஞ்சுதான் வந்து வேணுக்குனே வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். அண்ட் இந்த இடத்துல அவன் ஈவாபே அடிக்க போக நம்ம பொருட்டோ தயாராயிருவான். இந்த மாதிரி க்ளோன்ஸ் எல்லாம் போட்டு அவனும் பறந்து பறந்து வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்ப அந்த ஸ்ட்ரேஞ்சரோட ஃப்ரெண்டு போல இருக்குது, அவன் வந்து ஏன்டா இந்த மாதிரி சின்ன பசங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அண்ட் அதே சமயத்துல அவன் வந்து பொருட்டோ கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு கூட நீ ஃபைட் பண்ணிருக்க பொருட்டோ, நீ தானே ஹொக்காகியோட பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதையும் தாண்டி இனிமேல் நீங்க மிஸ்ட வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸே இருக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவானுங்க. ஆனா அந்த இடத்துல வந்து மிஸ்ட் வந்து பயங்கரமா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வில்லேஜுக்குள்ள வந்துட்டு காகுரா தான் எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு இருப்பான். அண்ட் அந்த டைம்ல வந்து பொருட்டோ வந்துட்டு ஈவாபே கிட்ட வந்துட்டு இந்த டைமா நீ இங்கி தனியா போயிடாத, தனியா போனனாலதான் சில பேர்த்து கூட நம்ம ஃபைட் பண்ண வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு காகுரா மன்னிப்பு கேட்பான். இந்த மாதிரி சில வில்லேஜஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க, யாராவது புது ஆட்கள் வந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க. அண்ட் சடனா யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் கியூட்டா இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்த மிஸ்ஸுக்காக ஆக்சுவலா இவங்களுமே வந்து இந்த கிரேட் நிஞ்சா வார்ல ஃபைட் பண்ணிருப்பாங்க, அதை பத்தினும் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இந்த ஊர் இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு இவங்களும் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கு அந்த மிஸ்ஸுக்காக சொல்றது என்னன்னா, இது வரைக்கும் நாங்க சூப்பராவே பண்ணிட்டோம், பட் இதுக்கு மேல இந்த வில்லேஜ வளர்க்கறதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி காகுராவை கேட்க அவன் இல்லங்கிற மாதிரி பட்டுன்னு சொல்லிடுவான். அண்ட் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இன்னொரு இடத்துக்குள்ள கூட்டு போறாங்க. அங்க பார்த்தா இப்ப வந்து அதாவது புது மிஸ்ஸுக்காக அங்கதான் இருக்கான். ஏன்னா இப்ப சோச்சரோ வந்து பேச ஆரம்பிக்கிறான். அண்ட் இந்த மாதிரி லீஃப் வில்லேஜ் அண்ட் மிஸ்ட் வில்லேஜ் ரெண்டு பேர் அதாவது ரெண்டுத்தோட வில்லேஜுக்கும் ஒரு பாண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக தான் இந்த ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சோச்சரோ சொல்லுவான். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எல்லா விஷயங்களையும் நிறைய கத்துக்கணும் அண்ட் நிறைய விஷயங்களை நீங்க ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பேச அண்ட் பொருட்டோக்கு போர் அடிச்சு போயிருது கொட்டாய் விட்டுக்கிட்டு இருப்பான். அண்ட் சாரதா தான் டே தயவு செஞ்சு கவனிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. பட் அந்த டைம்ல சோச்சரோ பொருட்டோவை பார்க்க அவன் ஸ்ட்ரிக்டா நின்னுகிட்டு இருப்பான். அண்ட் இந்த மாதிரி சோச்சரோவும் பேச ஆரம்பிப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதாவது வார் நடக்கிறதுக்கு முன்னாடி லீஃப் வில்லேஜ் அண்ட் மிஸ்ட் வில்லேஜ் வந்துட்டு ஒரு எதிரியா தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட பல உசுர்கள் வந்து காவு வாங்கப்பட்டுச்சு. ஏன்னா நிறைய பேர் செத்துக்கிட்டு இருந்தாங்க அண்ட் நிறைய ரத்தமும் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கான காரணம் மிஸ்ட் வந்து ஒரு பிளடி மிஸ்ட் அழைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சோச்சரோ பேசிட்டு இருப்பான். அண்ட் லக்கிலி உங்க வில்லேஜ் வந்து ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க இந்த வில்லேஜ் சுத்தி பாருங்க, உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க, நிறைய விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சோச்சரோ சொல்லி அனுப்பி விட்டுருவோம். ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு பெரிய பேலஸ் மாதிரி ஒரு விஷயத்த வந்து விசிட் பண்ணுவாங்க. அங்க வந்து ஈவாபே இன்னமும் வந்து இந்த மிஸ்டுக்கு வந்ததுல இருந்து ரொம்ப சோகமா தான் இருப்பான். அதே சமயத்துல கோமாவும் இருப்பான். எதை நினைச்சு அப்படின்னா அந்த பிளடி மிஸ்ட் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சுக்கிட்டே வந்து கோவமா இருப்பான். அண்ட் அந்த டைம்ல வந்து சிக்கடாய் வந்துட்டு இந்த மாதிரி காகுரா பத்தின சில டீடைல்ஸ் எல்லாம் வந்து கேட்பான். அண்ட் அதுக்கு மிட்சுகி சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி காகுரா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து இந்த மிசுகாகேவோட ரொம்ப க்ளோஸ்ல இருக்கான். அதையும் தாண்டி 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேன்ல இவனும் ஒருத்தன், அதாவது இந்த ஜெனரேஷன்ல இவன் வந்து 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேன்ல இருக்கான். அண்ட் சொல்ல போனா இந்த இடத்துல 7th மிசுகாகே அவரோட ஸ்வாட வந்துட்டு காகுரா கொடுத்திருக்காரு. அதனாலதான் வந்து இந்த ஜெனரேஷன்ல வந்து நம்ம காகுரா 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேன்ல ஒருத்தனா இருக்கிறான். அண்ட் இத பத்தி சொல்றப்ப பொருட்டோக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. உடனே சிக்கடா எக்ஸ்பிளைன் பண்றான். அண்ட் இதுக்கு முன்னாடி அதாவது ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இந்த மாதிரி ஸ்வாட்ஸ் ஹேண்டில் பண்றதுக்குன்னு சொல்லி மிஸ்ட்ல 7 பேர் இருந்தாங்க. அவங்க ஆரம்பத்துல இருந்து அதாவது ஒவ்வொரு காகேவா அதாவது ஒவ்வொரு ஜெனரேஷனா ஆளாளுக்கு மாத்தி வந்துகிட்டே இருந்தாங்க அந்த ஸ்வாட. அண்ட் அவங்கள தான் 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவோங்கிற மாதிரி சிக்கடாய் சொல்லிட்டு இருக்க. அண்ட் சாரதா சொல்றது என்னன்னா, இந்த 7 பேர் நினைச்சா ஒரு நேஷனே அழிக்க முடியுமா, அதை வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதனாலதான் ஹிடன் மிஸ்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்கிறத இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் காகுரா வந்து அடுத்ததான் நம்ம அகாடமிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அகாடமிக்கு கூட்டு போறான். அங்க பார்த்தா எல்லாருமே தண்ணியில நின்று ஃபைட் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா தண்ணி அன்ஸ்டேபிளா இருக்கும், அதுலயுமே நின்று ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே சோச்சரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்த உடனே பொருட்டோ காகுரா ரெண்டு பேத்தையுமே ஃபைட்டுக்காக கூப்பிடுறாரு.
சொல்றாரு. அதாவது அவங்க ரெண்டு பத்தி ஃபைட் பண்ண சொல்றாரு. அண்ட் பொருட்டோ தயாராயிருவான். பட் காகுரா கொஞ்சம் யோசிப்பான். பட் வந்து மிஸ்ஸுக்காகவே கூப்பிட்டாரு அப்படிங்கிற காரணத்தினால அவனுமே வந்து ஒத்துக்கிட்டு கீழே போய் சண்டை போட போயிருவானுங்க. அண்ட் ஆக்சுவலா சோஜரோ வந்து கேட்பாரு, இந்த மாதிரி பொருட்டோ கிட்ட கேட்பாரு, நீ தரையில சண்டை போடுறியா இல்ல தண்ணியிலே சண்டை போறியான்னு கேட்கறப்ப இது மிஸ்ட் வில்லேஜ் தானே, அதனால தண்ணியிலே சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்குவான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாராட்டிட்டு இருப்பாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணா அப்படியே தான் நின்றுட்டு இருப்பானுங்க. அண்ட் எல்லாரும் யோசிக்கிறது என்னன்னா காகுரா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, ஏன்னா அவன் வந்து 7 நிஞ்சா ஸ்பாட்ஸ்மேன்ல வந்து ஒரு கேண்டிடேட்டா சூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அவன் சூப்பரா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் அதே சமயத்துல பொருட்டோவும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா பொருட்டோவை வந்து அசால்ட்டா மூட்டை கட்டி தூக்கி எறிஞ்சிருவான். அப்படிதான் சொல்லியானோ அந்த அளவுக்கு ஈஸியாவே வந்து பொருட்டோ க்ளோஸ் பண்ணிடுவான். அதுக்கான காரணம் நம்ம பொருட்டோ வந்து நிஞ்சுட்சுல தான் பெரிய ஆளு, தாய் ஜுட்சு அந்த அளவுக்கு வராது. அண்ட் எல்லாரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் காகுராவை பாராட்டி தள்ளுவாங்க. ஏன்னா காகுரா வந்துட்டு 7 நிஞ்சா ஸ்பாட்ஸ்மேன்ல சூஸ் பண்ணப்பட்டிருக்கான், ரொம்ப பயங்கரமா ஃபைட் பண்றான். அண்ட் கண்டிப்பா நீ அடுத்த மிசுகாகே கூட வரலாங்கிற மாதிரி வந்து ஈனோஜின் சொல்லிட்டு இருக்க, அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லங்கிற மாதிரி தான் வந்து அவனே சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் காகுரா வந்துட்டு எனக்கு டியூட்டி தான் முக்கியம், அதனால எல்லாருமே வந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீச்சுக்கு போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவான். அதே சமயத்துல பொருட்டோவும் கிளம்பிட்டு ஒரு கடையில போய் நின்றுட்டு இருப்பான், ஸ்குவிட் வாங்கிட்டு இருப்பான். அண்ட் அந்த கடைக்காரர் ரொம்ப நல்ல ஒரு போல இருக்குது. நம்ம பொருட்டோவை பார்த்தானே எக்ஸ்ட்ரா ஒன்னு கொடுத்துருவாரு, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க அதனால உனக்கு எக்ஸ்ட்ரா வந்து உன் ஃப்ரெண்டு எல்லாம் போய் கொடுத்து சாப்பிடுன்ற மாதிரி கொடுத்து விட்டுருவாரு. பட் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எவனுமே பக்கத்துல போல இருக்குது. அண்ட் தூரத்துல சாரதா உட்கார்ந்துருக்கத நம்ம பொருட்டோ பார்ப்பான். பார்த்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்குவிட்டை வந்துட்டு நம்ம சாரதா கூட கொடுத்துட்டு அப்படியே ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். அண்ட் அந்த டைம்ல பார்த்து காகுரா அந்த இடத்துக்கு வருவான். வந்தோடனே பொருட்டோ புகழ்ந்து தள்ளுவான். ஏன்னா இந்த மாதிரி உங்க வில்லேஜ் உண்மையிலே வேற லெவல்ல இருக்குப்பா, ஆனா எங்க வில்லேஜ் எடுத்துக்கோ சுத்தி காடு மலை இது மட்டும் தான் இருக்குங்கிற மாதிரி கவலை போட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அதுக்கு காகுரா கண்டிப்பா ஒரு நாள் உங்க வில்லேஜ் நான் விசிட் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அவசியமே இல்ல, ஏன்னா எங்க வில்லேஜ் ரொம்ப மோசமா இருக்குங்கிற மாதிரி பொருட்டோ கழுவி ஊத்திட்டு இருப்பான். ஏன்னா அதுக்கப்புறம் காகுரா எல்லாத்தையுமே ஒரு இடத்துக்கு கூட்டு போவான். ஆனா அந்த இடத்துக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவான், அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த மிஸ்ட் வில்லேஜ் வந்து பிளட்டி மிஸ்டா இருந்துச்சு. அது எந்த காலகட்டம்னு பார்த்தோம்னா 4th மிஸ்ஸுகாகே, அதாவது யாகுரா அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் வந்து மிஸ்ஸுக்காகவே இருந்திருப்பான். ஆனா அந்த காலகட்டத்துல தான் பிளட்டி மிஸ்டா இருந்ததுக்கு. ஆக்சுவலா அகாடமி வந்து கிராஜுவேட் ஆகணும் அப்படின்னா நீங்க மத்த எல்லாத்தையும் கொல்லணும். ஆக்சுவலா 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 99 பேர் செத்தாதான் ஒருத்தர் கிராஜுவேட் ஆக முடியும் அப்படிங்கிற மேட்டர்லாம் சொல்லிட்டு இருப்பான். பட் நம்ம சோச்ரோ தான் எல்லாத்தையும் மாத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் பெருமையா சொல்லிட்டு இருப்பான். அதையும் தாண்டி இந்த இடத்துல ஈவாபே எதுக்காக கோவமா இருக்கான் அப்படிங்கிற மேட்டரையும் சொல்லுவான். ஏன்னா அந்த யாகுரோ அப்படிங்கிற ஒரு அதாவது அந்த மிஸ்ஸுக்காகவே தான் நம்ம ஈவாபாவோட தாத்தாவை கொண்டிருக்காரு. அந்த விஷயத்தை நினைச்சுதான் ஈவாபே கோவமா இருப்பான். உடனே வந்து இந்த இடத்துல நம்பால் மன்னிப்பு கேட்பான். யாரு காகுரா மன்னிப்பு கேட்பான். அந்த இடத்துல ஈவாபே வந்து காகுராவை பிடிச்சு கத்திக்கிட்டு இருப்பானா. உடனே ஒரு கும்பல் வந்துட்டு பாரு புதுசு ஆட்கள் வந்திருக்காங்களா முட்டாள் பசங்க, ஆனா அந்த முட்டாள் பசங்களுக்கு ஒருத்தன் வாலாட்டியா நம்ம ஊர்ல இருந்து போயிருக்கானா அப்படிங்கிற மாதிரி நம்ம காகுரா நம்ம டீம் ஆட்கள் எல்லாத்தையுமே கலாய்ச்சிட்டு இருப்பான். இந்த இடத்துல ஈவாபேக்கு செம கோவம் வந்துடும். கோவம் வந்து கிடத்துல போவான். பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நம்ம பொருட்டோ தான் வந்து 2 பேர் தடுத்து வைப்பான். டே நான் தாண்டா லீடரு, ஏதாவது பண்ணி தொலைச்சிங்க அப்படின்னா ட்ரிப்பவே கேன்சல் பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவாவை வந்து பின்னாடி போக சொல்லிடுவான். உடனே அவனும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீ தானே பொருட்டோ, அதாவது எல்லாத்துக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கவன் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ ரொம்ப கேவலமா பேசிட்டு அதுக்கப்புறம் ஒன்னு நான் போட்டு தரல அப்படின்னா நான் இந்த ஊர்ல ஃபேமஸ் ஆயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்து குத்த போவான். அண்ட் டக்குன்னு காகுரா எப்படி பிடிச்சிருவான். பட் காகுராக்கு வந்து லைட்டா அடிபட்டுரும். பட் இருந்தாலும் அதை பெருசா வந்து கண்டுக்க மாட்டான். அவன் உடனே ஈவாபேக்கு செம கோவம் வந்து அவனை மூஞ்சிலே பஞ்சு விட்டு பறக்க விட்டுருவான். அண்ட் அது மட்டும் இல்லாம வெப்பன் எடுத்து கழுத்து நீட்டுவான். இவனை போடத்துல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் பொருட்டோ தடுத்துருவான். பட் அவனுங்க எல்லாருமே ஸ்மோக் பாம்பை போட்டு எஸ்கேப் ஆயிருவானுங்க. அண்ட் போனக்கு அப்புறமும் வந்துட்டு ஈவாபே செம கோவத்துல டே வந்து பாரு வெட்டி தாக்கிட வேண்டாங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். அண்ட் உடனே காகுரா வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிச்சு கேட்டுட்டு இருப்பான். ஆனா இந்த சைடு வந்து அவன் அந்த வந்த ஆட்கள் எல்லாருமே ஒருத்தங்கிட்ட போய் மண்டி போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி நாங்க போனோம் வேலைக்காகல அப்படின்னு சொல்றப்ப ஏன் வேலைக்காகலங்கிற மாதிரி இந்த லீடரும் கேட்டுட்டு இருப்பான். அதுக்கான காரணம் காகுரா அங்க இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனா அதுக்கு அவன் அந்த லீடர் சொல்றது என்னன்னா நம்ம அதாவது இந்த பிளட்டி மிஸ்ட் அப்படிங்கிற அர்த்தத்தை அவங்களுக்கு கண்டிப்பா புரிய வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் கட் பண்ணிட்டு டெங்கியை காட்டுவானுங்க. நல்லா காசு வச்சிருக்கான்ல அவங்க அப்பா பிசினஸ் பண்றாருல, அதனால அந்த காசை வச்சுட்டு நல்லா ஜாலியா வந்து வாங்கி சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு அந்த டைம் வந்து மிஸ்ட் கொஞ்சம் வந்து அந்த இடத்துல வர ஆரம்பிக்கும். அண்ட் டக்குன்னு வந்து நம்ம டெங்கியும் கடத்திட்டு போயிடுறானுங்க. அண்ட் ரூம்ல வந்து பொருட்டோ யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா டெங்கி ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். சடனா எவனோ ஒருத்தன் வந்துட்டு சம்திங் கலர் மாதிரி வந்து ஜன்னல்ல தூக்கி விட்டு அண்ட் வாட்டர் ஸ்டில் யூஸ் பண்ணி எழுதுறான். இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் எங்க கிட்ட தான் இருக்கான், இந்த அட்ரஸ்க்கு வந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பான். அண்ட் அந்த சைடு டெங்கியை வந்து கட்டு போட்டு உட்கார வச்சிருப்பானுங்க. அண்ட் அந்த சைடு டெங்கி வந்துட்டு என்ன உங்களால கொல்லலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, ஒன்ன யாரா கொல்றா, எனக்கு தேவை அந்த நருட்டோவோட பையன் பொருட்டோ, அவனை டிஃபீட் பண்ணாலே நான் இந்த ஊர்ல பெருசாயிருவேன், நான் கொஞ்சம் பயங்கரமா மாறுவேன்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இதோட இந்த எபிசோடு முடியுது. ஆக்சுவலா இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பொருட்டோல வந்து ஆரம்பத்துல இருந்து பாக்குறப்ப இந்த 2 எபிசோடு ஏதோ பரவாயில்லங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் நீங்களும் அப்படியே மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போயிருங்க.